பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்த நமிதா மாரிமுத்து அவர்கள் இப்போது முதல் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மக்களுடைய சந்தேகங்கள் எல்லாருமே தீர்க்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்த்துடலாம். பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பித்ததுலேருந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுலேயும் இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் திருநங்கை ஒரு கண்டஸ்டண்ட்டாக பங்கு பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நமிதா மாரிமுத்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அவங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த 5வது நாளில் இந்த வீட்டை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்புனதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமான கேள்விகள். ஏன் நமிதா மாரிமுத்து வெளில போயிட்டாங்க, அவங்களுக்கு கோவிட் இருக்குது, அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் எதற்குமே அவங்க பதில் அளிக்கலை. இப்போது முதல் முறையாக சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு ஏன் வெளியில் போனோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாட்களும் நான் விரதம் இருப்பேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போனாலும் நான் அதை நான் கடைப்பிடிச்சேன். டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த 2 நாள் நான் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற டாஸ்கில் பேச சொல்லியிருந்தாங்க. அந்த டாஸ்கில் நான் எமோஷ்னலாக நிறைய பேசியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே நான் கண் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது எமோஷ்னலாக அவங்க கண் கலங்கி அழுது நிறைய சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க விரதத்தில் இருக்கிறதுனால அவங்க உடல்நிலை சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய நெகட்டிவான அந்த ரெஸ்பான்சஸ்லாம் இருந்துச்சு இல்லையா. அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணி ப்ராப்பராக தான் இந்த வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் டெஸ்ட் பண்ணாங்க. அதே போல் இந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு காலையில் கூட செக் பண்ணி ஈவினிங் ரிசல்ட் கொடுத்தாங்க. எந்த மாதிரி செக் பண்ணாங்களோ அதே போல தான் மற்ற போட்டியாளர்களையும் செக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உள்ளே போனதுக்கப்புறம் 5வது நாளில் எப்படி கோவிட் பாசிட்டிவ் எனக்கு வரும், அப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்திருக்காதா, இந்த மாதிரியான ஒரு காமன் சென்ஸ் கூட இருக்காதா. ஒரு முக்கியமான சேனல்ஸே இந்த மாதிரி அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸை ஏன் பரப்புகிறாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்க கேள்விகள், எக்கச்சக்கம் நெகட்டிவ், எக்கச்சக்கம் பாசிட்டிவ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்காக போயிட்டு நம்ம ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மொத்தமாக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய லைஃப்பில் நான் சாதிச்சு போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய சாதனைக்கு முன்னாடி எல்லாமே தகர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த திருநங்கைகள் பற்றி அவங்க ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் சில பல ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படித்து சாதிச்சு இந்த லெவலுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபேமிலியில் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் திருநங்கைகள் அந்த மாதிரியான தொழிலுக்கு மட்டும்தான் பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மனசில் தோன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்புடையதாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சமுதாயத்தில் படிப்பு, இருக்கிற இடம், ஃபேமிலி சப்போர்ட், அதுக்கப்புறம் வேலை, இது எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனுஷனை, திருநங்கைகள் இல்லை, ஒரு தனி மனுஷனை இந்த சொசைட்டியில் வாழ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது திருநங்கைகள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்கள படிக்க வைங்க. அவங்கள நீங்கள் படிக்க வச்சா மட்டுமே போதும். படிக்க வச்சிட்டாங்கன்னா அந்த படிப்பை வச்சு அவங்க எப்படியோ சம்பாதிச்சு போயிடுவாங்க. இந்த 3மே எந்த விதமான சப்போர்ட், திருநங்கைகள் போனால் ஒரு இடத்துல வேலை கொடுக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல வீடு கொடுக்க மாட்டாங்க, எந்த இடமும் இருக்காது, எல்லா இடத்துலையுமே ஒதுக்குவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எந்த தொழில் தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்கள தயவு செய்து படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ இருக்கிற திருநங்கைகள் எல்லாருமே தயவு செய்து படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஏற்பட தான் இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் அவங்க முதல் இன்டர்வியூ அப்படின்னாலும் ஏகப்பட்ட விஷயங்களை கிளியராக சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள்.